ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாப்பேஸ் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்னை ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமல்ல, என் எல்லைகள் பெரிதாகணும். அடுத்தது பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் அது நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம், நம் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற பெரிதாக்குகிற ஒரு கரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்தருளும் ஒரு கரமாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. யாப்பேஸ் ஜெபத்தை தேவன் கேட்டு அப்படியே வாய்க்க செய்தார், அருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது இப்படி கருத்தா அவர் ஜெபித்திருக்கிறார் பாருங்க. அப்படியே ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இதை கேட்கிற நமக்கும் கூட கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம் குடும்பங்களை, நம் எல்லைகளை, நம் ஊழியங்களை, நம் வேலைகளை, நம் காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபித்து பிரயாசப்படுகிற பொழுது ஆமென், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஜப வேலை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. இந்த ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாப்பேஸ் ஜெபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும். யாப்பேஸ் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்த தேவனை கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. அடியேன குடும்பத்தார் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமா எங்களோடு இருந்து ஆண்டவரே, எங்கள் காரியங்கள், ஆண்டவரே எங்கள் ஊழியங்கள், ஆண்டவரே பிரயாசங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, கையிட்டு செய்யும் வேலைகள் யாவையும் ஆசீர்வதிங்க. எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கேட்குற ஒவ்வொரு மக்களோடும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.